Hi guys, welcome back to my channel Vidya Sweet Home. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நான் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சோ எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க லாஸ்ட் வீக் எண்ட் வந்து ஊட்டிக்கு போயிருந்தோம் ஒரு வெட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக. டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்டா இருந்துச்சுங்க. நாங்க போற ப்ரீவியஸ் டே அன்னைக்கு வந்து ஸ்னோஃபால் இருந்துச்சு, -டிகிரில வந்து டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் வெட்டிங் அட்டெண்ட் பண்றோம் அப்படிங்கறதுனால நாங்க வந்து போயிருந்தோம். ரொம்பவே சில்லான கிளைமேட்டா இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் கோயம்புத்தூர்ல இருந்து. தென் நைட்டு வந்து நாங்கள் ரீச் ஆயிட்டோம். ஸோ வெட்டிங் வந்து மார்னிங் வந்து ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்றதுனால நாங்கள் பெருசா எதுவும் சுத்தி பார்க்க முடியல. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து கிளம்பிட்டோம் கோயம்புத்தூருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒன்லி போட் ஹவுஸ் மட்டும் போயிருந்தோம். சீசன் டைம் கிடையாது அப்படிங்கிறதுனால நல்ல க்ரௌடே இல்லைங்க. நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ஸோ குழந்தைங்களாம் இருந்ததுனால நாங்கள் போட்டிங் போகும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி பக்கமா இருந்தாலும் நாங்க வந்து போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நாங்க ஊட்டிக்கு வந்திருக்கோம். ரொம்ப குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம். ஸோ குழந்தைங்க வந்து தண்ணியை பார்த்துட்டு போட் பண்றதுக்கு ரொம்பவே, நாங்கள் மோட்டார் போட் ரைட் போயிருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சில்லான கிளைமேட்டுக்கு தண்ணிக்குள்ள போகும்போது ரொம்ப பிளசண்டா ரொம்ப காமா ஃபீல் ஆச்சு. ஏன்னா க்ரௌடான டைம்ல நம்ம போகும்போது இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே நாங்கள் கிளம்பி வந்து கோயம்புத்தூர் வந்துட்டோங்க. சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு யூஸ்வலாக வந்து ஊட்டிக்கு போனோம்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேரட்டை எல்லாருமே வந்து ஊட்டிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் வந்து அதனோட மேலே இருக்கிற கீரையை வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னா, இந்த கேரட்டோட கீரை வந்து ரொம்ப நல்லதுங்க. கேரட்ல இருக்கிற அதே வகையான சத்துக்கள் வந்து அதை விட அதிகமாவே வந்து கேரட்டோட கீரையில இருக்கு. நம்ம ஏன் வந்து இத்தனை நாளா எல்லாரும் தூக்கி போடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சோ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இது குட்டியா சாப் பண்ணிக்கிறேன். சாப் பண்ணிட்டு சப்பாத்தி மாவோட சேர்ந்து பிணைஞ்சுக்க போறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளவு வந்து சப்பாத்தி தேவையோ, நான் வந்து 2 கப் மாவு எடுத்திருக்கேன். சோ நீங்க இதை வந்து சப்பாத்தியா செஞ்சாலும் செய்யலாம், இல்லைன்னா பூரிக்கு வேணாலும் செய்யலாம். இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெயில கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணிட்டு இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டோட இலைகளை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டியா சாப் பண்ணிக்கோங்க. சோ நான் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சமா வந்து ஒரு அரை வேக்காட்டுல வணக்கிக்கோங்க. இப்ப இதுலயே வந்து உங்களுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் என்ன வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இதை வந்து அரைச்சு மிக்சியில வந்து அரைச்சிட்டு நீங்க அந்த பேஸ்ட்டை வந்து சப்பாத்தி மாவோட சேர்ந்து பிணைஞ்சுக்கலாம். தண்ணியே விடாம இந்த தண்ணியை விட்டு நீங்க பிணைஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து கோதுமை மாவை, இந்த கீரை, இது கூட வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இது கூட ஓமத்தை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து கருஞ்சீரகம் எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா காரத்துக்கு பச்சை மிளகாய் இல்லைன்னா மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பனைஞ்சுக்கோங்க. நீங்க இது சப்பாத்தி தான் செய்யணும்னு கிடையாது. கொஞ்சம் ஹார்டா பனைஞ்சிங்க அப்படின்னா நீங்க இதை பூரியாவும் சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து மிக்சியில அரைச்சு எடுத்துட்டு உங்களுக்கு தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணி தோசையாவும் ஊத்திக்கலாம். இப்ப தண்ணி ஊத்தி பிணையறதுக்கு முன்னாடியே இது நல்லா வந்து இந்த கீரையெல்லாம் நல்லா வந்து பெசரி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து கையில ஒட்டாத பக்குவத்துக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரே 2 டீஸ்பூன் மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும், உங்களுக்கு கையில ஒட்டவே ஒட்டாது. இப்போ இதுல கீரை எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது நீங்க தேய்க்கும் போது ஒட்டிக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க, ஒட்டாம வரும். இப்போ இதை நம்ம வந்து தவால போட்டு சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். கேரட்ல இருக்கிற கீரை பாத்தீங்கன்னா கேரட் மாதிரியே வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். விட்டமின்ஸ், எல்லா விட்டமின்ஸும் இதுல அடங்கி இருக்குங்க. பிளஸ் எல்லா சத்துக்களும் இதுல இருக்கு. சோ இனிமே வந்து இதை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி சப்பாத்தி, தோசை இல்லைன்னா பூரி, இதை வந்து பருப்பு கூட ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து பருப்பு கீரை செய்வோம் இல்லையா, அதே மாதிரி நீங்க வந்து இதை வந்து பருப்பும் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து கேரட்டோட லீவ்ஸ்ல வந்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியா இதை நீங்க வந்து என்ன குருமா இல்லைன்னா குழம்பு கூட நீங்க சர்வ் பண்ணலாம். நான் வந்து இதுல வந்து நம்ம சாதத்துக்கு பருப்பு வைப்போம் இல்லையா, அந்த பருப்போட சேர்ந்து
வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க.